ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வாய்ஸ் ஆஃப் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது பேண்டம் லாயர். ஹியூமன்ஸுக்கு லாயர் இருந்து பார்த்துருப்பீங்க, கோஸ்ட்டுக்கு லாயர் இருந்து பார்த்துருக்கீங்களா? கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ வாங்க கதைக்குள்ளே டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக போயிடலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணோட கொலைகேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி கோர்ட்டில் காட்டுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோட மைண்ட் வாய்ஸும் பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு. நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கே செம்ம கூலாக ஷாமன் லாயர் மாதிரி செம்மையாக இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னா, மைண்ட் வாய்ஸில் ஒருத்தவங்க எவ்வளவு நல்லா வாழ்ந்தாலும் அவங்க இறந்துட்டா அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. இதை காரணமாக வச்சுக்கிட்டு இவங்க எல்லோரும் பர்ஃபெக்டாக கொலை பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடலான்னு நினைக்கிறாங்க. அவங்கள பார்க்க முடியலன்றதுக்காக நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவங்க எப்போவுமே நம்ம கூட தான் இருக்காங்க. இப்போ சொல்ல போனால் என் பக்கத்துலேயும் ஒன்று இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படியே நமக்கு அந்த கோஸ்ட்டையும் காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லை, இந்த மர்டர் பண்ண பொண்ணு தான். நம்ம லாயர்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னை இப்படிலாம் கொலை பண்ணாங்க, என்னை கொலை பண்ணது யார் அப்படின்ற மாதிரிலாம் கதில் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ டக்குன்னு நம்மளை லாயரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்திரிச்சு அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஃப்ரண்ட்டில் மாசாக நடந்து வந்து கோர்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உண்மையான கல்பிரிட் வந்து வேறு யாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நான் தான் பேய்களை பார்க்கக்கூடிய ஷின் ஈராங். அதுக்கப்புறம் அப்படியே பிளாட் எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லாயர் ஷின் வந்து லாயர் ஜாபுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், நான் ரொம்ப நல்லா கடுமையாக உழைப்பேன் சார், நீங்கள் கட்டாயம் வேலைக்கு எடுத்துக்கலான மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படியே இன்டர்வியூ முடிச்சுட்டு வர வழியில் ஒரு பாட்டியை பார்க்குறாரு, காய்கறி விற்றுட்ருக்காங்க. அந்த பாட்டியை எப்படியே தாண்டி போயிடலான்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி இருமதை பார்த்த உடனே மனசு கஷ்டப்பட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்க காய்கறியை வாங்கிட்டு அப்படியே வராரு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட கடையை காட்டுறாங்க. ஒரே ரத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க அம்மா ஒரு மீட் ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஹீரோ உள்ள என்ட்ரானதோ அவங்க அம்மா வந்து ஹீரோ கையில் இருக்கக்கூடிய காய்கறி பார்த்துட்டு, நமக்கே சேல்ஸ் கம்மியாக தான் ஆகுது, நீ மற்றவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு வரையன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ உடனே, இல்லைம்மா அந்த பாட்டி ரொம்ப இருமிட்டு இருந்தாங்க, ஃப்ளூ வேறு அதிகமாக பரகுதில்ல, அதனால தான் காய்கறியை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நைஸாக அந்த காய்கறியும் வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கையில் இருக்கக்கூடிய டிஷ்ஷையும் வாங்கிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறாரு. ரெஸ்டாரண்ட் யாரோடதும் இல்லை, அவங்க அக்காவோட ஹஸ்பண்டும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸும் கொஞ்சம் சர்வ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே அவங்க அக்காவோட ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் இந்த வாட்டி ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவில் உங்களுக்கு ரோல் கிடச்சிருக்கு போல். அதுக்கு அவங்களும் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு 2 லைன் கிடச்சிருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஹீரோ வந்து அவங்க அக்கா பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடுறாங்க. அவங்க அக்காவும் கொஞ்சம் உள்ளேருந்து வெளியே வந்துட்டு, எப்படி இன்றைக்கி இன்டர்வியூலாம் போச்சு, உனக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவரும் உடனே ஆமாம் எனக்கு கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா, அப்போ கட்டாயமாக உனக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்னு. இன்னும் அஃபிஷியல் ஆகலை, பட் வந்து எல்லாமே நடக்கும் கட்டாயமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோ எப்படி சொன்னதும் எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. அவங்க அக்கா வந்து கடையில் இருக்க எல்லா கஸ்டமருக்கும் சோஜு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க அம்மாவும் கடையில் இருக்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு பிளேட் மீட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ இப்படி எல்லோரும் ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்கும் போச்சில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது, டிங் அப்படின்னு. ஸோ என்ன மெசேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து ரிஜெக்ட் ஆகிட்டார் இன்டர்வியூவில். மனசை தேத்திக்கிட்டு நம்ம ஹீரோவும் நிறைய இன்டர்வியூவும் அட்டன் பண்ணுறாரு. ஆனால் அட்டன் பண்ணக்கூடிய எல்லா இன்டர்வியூலேயும் வந்து இவர் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கிறாரு. இது என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி சார் வந்து செம்ம கடுப்பில் இருக்கிறாரு. அடுத்தது நம்மளோட ஹீரோயின் இன்ட்ரோ. இவங்கள நம்ம ஷார்ட்டாக ஹான் அப்படின்னு கூடலாம். இவங்க வந்து ஒரு பெரிய லா ஃபிர்மில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்ட்னர் லாயராட்டு. இவங்க வந்து ஒரு பெரிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாயர். ஸோ அதனால் இவங்க வந்து இது வரைக்கும் எந்த கேஸ்லேயும் தோற்றதும் கிடையாது. அப்படியே அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போதில் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்களோட ரூமுக்கு வராங்க. ஸோ அங்கே வந்து அவங்கள பார்க்குறதுக்காக இந்த லா ஃபிர்ம் ஓனரோட பையன் வந்து வராரு. இவங்களை நம்ம யாங்டோ அப்படின்ற மாதிரி கூடலாம். ஸோ இவர் என்ன பற்றி எதை சொல்கிறாரு அப்படின்னா, சியாங்கோ எலக்ட்ரானிக்ஸோட சேர்மன் வந்து நம்ம கூட பார்ட்னர்ஷிப் வைக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் 2 பேருமா சேர்ந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ண யார் வந்திருப்பா, கெஸ் பண்ணுங்கள், நம்ம ஹீரோ தான். ஷின் அவரோட இன்ட்ரோவை கொடுத்துட்டு சீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஹான் ஷின்னோட ரெஸ்யூமை பார்த்துட்டு, எனக்கு உங்ககிட்ட கேட்குறதுக்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், ஸோ கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. சின் செம கோலத்தில் வந்து அவரோட ரெஸ்யூமை எடுத்துகிட்டு பார்க்குறாரு. அதில் ஒரு கிராஸும் போட்டிருக்கு. ஸோ அப்படி நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவும் காட்டுறாங்க. ஸோ அது வேறு யாரோட ஃபேமிலியும் இல்லை, ஷின்னோட ஃபேமிலி தான். ஸோ ஒரு ஃபியூனரல் நடக்குது ஷின்னோட அப்பாவுக்கு. அங்கே வந்து மீடியாஸ் எல்லாம் வந்து அவங்க அப்பாவை வந்து தப்பாக சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ப்ராசிக்யூட்டர். ஸோ லஞ்சம் அப்படி இப்படின்லாம் வாங்கி தப்பு பண்ணியிருக்கிறாரு, ஒரு ப்ராசிக்யூட்டராக இருந்து இதெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி மீடியாஸ் சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபால்ஸ் அக்யூசியேஷன் தான். ஹீரோவும் எங்கள் அப்பா ஒரு நல்ல ப்ராசிக்யூட்டர், நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வருது. ஹீரோ வந்து கோவத்தில் அவரோட ரெஸ்யூம் எடுத்து மடித்து பேக்கெட்டில் வச்சுட்டு, இதான காரணம், இதுக்கு தானே எல்லோரும் என்ன ரிஜெக்ட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கோவத்தில் கிளம்புறாரு.
கிளம்பிட்டு அப்படி எங்கே வராரு அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து குடிக்கிறதுக்காக பாருக்கு வராரு. பாரில் செம்மையாக அழுது புலம்பிகிட்டு இருக்காரு. அப்பா பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் பையன் தான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. இருக்கட்டும், யாரும் எனக்கு வேலை தரேன்டான், நானே ஒரு லா ஃப்ரேம் ஓப்பன் பண்ணி எனக்கு கீழே எல்லோரும் வேலை பார்க்குற மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்தில் வீராப்பில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இவர் ஃப்ரெண்டும் அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படியே வந்து இவரோட இமேஜினேஷனுக்குள்ளே போகிறாரு. என்ன அப்படின்னா இவர் ஒரு லா ஃப்ரேம் ஓப்பன் பண்ணி அவரோட ரெட் கார்பெட்டில் வந்து நடந்து வந்துட்டுருக்கிறாரு. வந்துட்டு அப்படியே ஸ்டைலாக அவரோட பேக்கை வந்து யாங்பு கிட்ட தூக்கி போடவும் யாங்பும் அதை கேட்ச் பிடிக்கிறாரு. ஹீரோயின் வந்து அவங்களுக்காக ஒரு காஃபியை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பனியோட அந்த காஃபி கப்பையும் வந்து நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த காஃபியும் வாங்கி நம்ம ஹீரோ வந்து ஸ்டைலாக ஒரு காற்றுல உறிஞ்ச மாதிரி செம்மையாக உரிகிறாரு. உரிச்சிட்டு அப்படியே இமேஜினேஷனும் கட் ஆகிட்டு ப்ரெசன்ட்லாம் மறுபடியும் குடிச்சிட்ருக்கிறாரு. குடிச்சிட்டு அப்படியே வெளியே வராரு. வெளியே வரும்போதுல மேலே பார்க்குறாரு. மேலே பார்த்தா இடியும் மின்னலுமா மழை வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால கோவத்தில் வானத்தை பார்த்து கத்துறாரு. ஏன் இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டது பார்த்தது நீ மழை வரையுமா அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்தில் வந்து கத்திக்கிட்டு அப்படியே போகிறாரு. போகிற வழியில் மழையும் பெய்யுது. ஸோ அப்படியே கொடை எடுத்துகிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ அடுத்தது நமக்கு ஷிஃப்ட் எங்கே ஆகுது அப்படின்னா சீன் வந்து ஒரு ஷாமனோட பிளேஸுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஷாமனோட பிளேஸ் பார்க்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு மாதிரி எப்படி இதாக இருக்குது க்ரீப்பியாக. ஸோ அப்படியே அங்கே ஷாமனும் வந்து அவர் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு கோஸ்ட்டை வந்து கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும் போதுலேயே வந்து என்ன ஆயிடுறாரு அப்படின்னா திடீர்னு மயக்கம் போட்டு கீழேயும் விழுந்துடுறாரு. நம்ம அடுத்தது நம்ம ஹீரோவும் அந்த சைடோட தான் போயிட்டுருக்கிறாரு. அவர் ஃபோனோட பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்ருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா அவரோட லா ஃப்ரேம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த காசு போதுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. 911 கிராஸ் ஆகுது அந்த இடத்த. ஸோ அப்படியே வந்து அவர் எங்கே வராரு அப்படின்னா ஒரு லேண்ட்லார்டோட இடத்துக்கு வராரு. உள்ளே வந்து பார்த்தா அவரோட அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்கிறாரு. பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் அவர் உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்டுட்டு அவரே பதிலும் சொல்கிறாரு. அம்மா தானே ஒன்று அனுப்பியிருப்பாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் லாயருக்கு தானே கரெக்டாக தெரியும், அதான் அவங்க ஒன்று அனுப்பியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறாரு. கிளம்பும் மோஸ்ட்லி ஷின் வந்து திரும்பவும் கேட்குறாரு லேண்ட்லார்டு எங்கே அப்படின்னு. ஸோ அவர் வந்து அதையும் சொல்லிட்டு போகிறாரு. பக்கத்தில் வந்து ஒருத்தங்க ஏதோ கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாங்க. ஸோ அதனால் அவரை பார்த்துட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு வரதுக்காக போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. வந்து டேபிளில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸாக பார்க்குறாரு. அது வந்து அவங்களோட கடையோட டாக்குமெண்ட்ஸு. இவர் தான் அந்த அவங்க கடையோட ஓனரும் கூட. ஸோ இதை பார்த்துட்டு சரி பேசாமல் அப்போ நம்ம இவர்கிட்டே ஒரு டீல் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லேண்ட்லார்டு வந்ததும் லேண்ட்லார்டு கிட்ட சொல்கிறாரு நீங்கள் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ லேண்ட்லார்டு கேட்குறாங்க நான் எப்படி ஒரு லாயருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டதும் ஷின் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னோட ஓன் லா ஃப்ரேமை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கான பிளேஸை வந்து நீங்கள் தான் எனக்கு பார்த்து தரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து லேண்ட்லார்டு இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி தட்டி கழிக்கிறாரு. ஸோ நம்ம ஷின் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கமிஷன் தரேன் அப்படின்னு சொன்னதும் இவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா அந்த ஷாமனோட வீட்டை வந்து இவன் தலையில் கட்டி விட்டுடலாம். ஏன்னா அவன் போயிட்டான், இப்போதைக்கு அந்த இடத்துக்கு இனி யாரும் வரவும் மாட்டாங்க, பேசாமல் இவன் தலையில் கட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படியே பேசி டீலையும் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 2 பேரும் வந்து போகிறாங்க அந்த பிளேஸை பார்க்குறதுக்காக. நம்ம ஹீரோ அவன் அந்த பில்டிங்கை பார்த்துட்டு நம்ம நெய்பர் பக்கத்தில் இப்படி ஒரு பில்டிங் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே வந்து உள்ளேயும் போகிறாங்க. போகிற வழியில் வந்து அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னடா இடம் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே உள்ளே போகிறாரு. உள்ளே எப்படி இருக்குமோ என்னையாகோ அப்படின்ற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாரு. உள்ளே வந்து ஷாமனோட பிளேஸை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வால்பேப்பர்லாம் ஒட்டி எடுத்து ஆக்சுவலாக ஷாமனோட ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. மற்றபடி அந்த வாலில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே பேப்பர்ஸ் எல்லாம் ஒட்டி வால்பேப்பர்ஸ்லாம் ஒட்டி செம்மையாக வந்து மாற்றிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு மனசுல வந்து இதாகவே இருக்குது, என்னடா இங்கே இருக்கலாமா இல்லை இதை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி அப்படியே கேட்குறாரு லேண்ட்லார்டு கிட்ட. இதுக்கு முன்னாடி இந்த இடம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டாக இருந்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போது இவரும் இல்லை இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுவாங்களே. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு டேட்டா பேஸ் அவர் தானே ஓ ஆமாம் இவரும் உடனே லேண்ட்லார்டும் ஆமாம் டேட்டா பேஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே மழுப்பிடுறாரு. மழுப்பிட்டு நீ வியூவை வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வியூவை பார்த்தோன்னே அவ்வளோதான், நம்ம ஹீரோ வேறு எதுவுமே கிடையாது, எனக்கு இதான் ஆஃபீஸு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸே ஆகிட்டார். ஏன்னா அங்கே ஆப்போசிட்டில் வந்தது என்னதுன்னா கோர்ட்டு. ஸோ அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷம். ஸோ அப்படியே அதை பார்த்துட்டு இருக்கும் போச்சுலேயே பின்னாடி அந்த வால்பேப்பர்லாம் கீழே விழும் பாருங்கள். பின்னாடி அப்படியே அந்த ஷாமனோட அந்த இது மந்திர பேப்பர்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். பார்த்துட்டு அவ்வளோதான் லேண்ட்லார்டு என்ன பண்ணுவார், குடுன்னு வாடி அதை திரும்பவும் போய் ஒட்டி வச்சுட்டு அப்படியே வந்துடுவார். வந்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஷின் வந்து அவரோட வேற வந்து அப்படியே அந்த பில்டிங்கோட
மேலே வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் மாட்டிட்டு அவரோட ரூம் ஆஃபீஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கிறாரு. ரெடி பண்ணிவிட்டு மாசா கால் மேலே கால் போட்டுட்டு ஜாமுன்னு அதில் உட்காந்துட்டு இனி நான் தாண்டா எல்லாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கிறாரு. உட்காந்துட்டோடனே கீழே வந்து இந்த டேபிளில் வந்து ஏதோ சவுண்ட் கேட்குது. ஸோ அப்போ அந்த டேபிளில் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறாரு. ட்ராயரை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ட்ராயரில் ஒன்றும் இல்லை, செகண்ட் ட்ராயரில் வந்து ஏதோ ஒரு பேப்பரில் வந்து ஏதோ கெட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதை எடுத்து பார்க்குறாரு. அது வந்து ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வைக்கக்கூடிய இதை ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து அவர் வந்து ஒரு ஊதுபத்தியும் ஏற்றி வைக்கிறாரு அங்கே உள்ளே வந்து இருக்கக்கூடிய மேட்ச் பாக்ஸில். ஸோ அதை வச்சு ஒரு ஊதுபத்தியும் உள்ளே ஏற்றி வைக்கிறாரு. ஏற்றி வச்சு அதில் இருக்க புகை வந்ததும் அவ்வளோதான், நம்ம ஷின் மட்டை அப்படியே விழுந்துடுறாரு. விழுந்து அப்படியே தூங்கிடுறாரு. தூங்கிட்டு ஈவினிங் தான் வந்து எந்திக்கிறாரு. ஈவினிங் வந்து அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை கேட்டு தான் எந்திரிக்கிறது. தலை வந்து செம்மையாக வலிக்குது. சரி அப்படியே அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பார்த்தா யாருன்னா நம்மளோட ஷின்னோட ஃப்ரெண்டு தான் ஃபோன் அடிச்சிருக்காங்க. நான் வந்து அனுப்பி வச்சுருக்க வந்து கிளைண்ட்டு வந்து உனக்கு வந்து இன்றைக்கி வரல, நாளைக்கு தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லதுக்குள்ளேயே வந்து ஹீரோ வந்து கண்ணை முழிச்சு பார்ப்பாரு. ஒரு ஃப்ரெண்டில் வந்து ஒரு ஆள் நிற்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவர் வந்துட்டார், நான் அப்போ வைக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிருவார். அதுக்கப்புறம் ஷின்னும் போய் வந்து அந்த ஃப்ரெண்டில் எனக்கு அவங்கள்ட்ட வந்து போய் பேசுவார். ஹலோ சார், நீங்கள் தானே நான் என் ஃப்ரெண்டை அனுப்பி வச்ச கிளைண்ட்டு அப்படின்னு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் மோஸ்ட்லி அவரோட உருவம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க சார் அப்படின்னு. அப்போ டக்குன்னு அந்த பேயும் திரும்பி கீழே பார்ப்பார். கால் வந்து தரையில் இருக்காது. அவ்வளோதான், ஷின்னு மிரண்டு போய் நிற்பார். மிரண்டு போய் நின்றுட்டு பயத்தில் அலறி அடிச்சுட்டு போகும்போதுல டேபிளில் இருக்க லேம்பை தள்ளி விட்டுறாரு. பேயும் கவரு பிடிக்கலான்னு போகும்போதுல அது வந்து கீழே விழுந்து உடஞ்சிரும். ஏன்னா பேயால் வந்து எதையுமே பிடிக்க முடியாது, தொட முடியாது. ஸோ அலறி அடிச்சுட்டு டேபிள் கீழே போய் ஒளிஞ்சிட்டு அம்மா பேய் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, சாத்தானியே ஐயோ ஜீசஸ் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சிலுவெல்லாம் போட்டுட்டு சரியாக பயந்துட்டு போய் உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும் போதுல பேய் வந்து டேபிள் வெளியே உள்ள தலையை விட்டு பார்க்குது. எதுக்கு என்ன பார்த்து பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி செம காமெடியாக இருக்கும். ஷின்னு மெதுவாக எந்திரிச்சு வெளியே டேபிள் வெளியே எந்திரிச்சு பார்த்து இருக்காரா போயிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாரு. பார்த்தா அந்த பேய் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வால்பேப்பரை வந்து எடுத்துட்டு அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ், அந்த மேஜிக் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோதான், ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சரியான கோவம். லேண்ட்லார்டு கிட்ட கூப்பிட்டு வந்து அவ்வளோ பேப்பரையும் வால்பேப்பரையும் கிழிச்சி போட்டு இது என்னது, ஒரு ஷாமனோட இடத்த வந்து நீங்கள் எனக்கு வந்து இது பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சரியாக சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இங்கே எனக்கு பேயெல்லாம் கண்ணுக்கு தெரியுது தெரியுமா, நான் எவ்வளோ பயப்படுறவ தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு சரியாக சண்டை போட்டுருப்பேன். டாக்குமெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி காட்டி நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்லாம் வந்து இவர் வந்து சொல்லிகிட்டு இருப்பார். சொல்லிகிட்டு இருக்க டைமில் என்ன ஆகும் அப்படின்னா பேய் வந்து பின்னாடி வந்து நிற்கும். அப்போது ஹீரோக்கு அவ்வளோதான், மறுபடியும் பயந்துருவார். பயந்துட்டு ஐயோ பின்னாடி பாருங்கள் பேய் பேய் உங்கள் பின்னாடி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுவார். ஆனால் லேண்ட்லார்டு கண்ணுக்கு தான் பேய் தெரியாது. அதனால் வந்து லேண்ட்லார்டு வந்து பேய் அப்படிலாம் இங்கே எதுவுமே இல்லையே இருக்கும் போச்சுலேயே பின்னாடி வந்து கோஸ்ட் வந்து நீச்சல் அடித்து தெரிய மாட்டேங்கன்னு போகும். அதுக்கப்புறம் நம்ம லேண்ட்லார்டும் ஒரு ஸ்டோரி சொல்லுவார். என்ன அப்படின்னா, உனக்கு லெஜெண்ட் ஆராங்க பற்றி தெரியுமா, ஆராங் வந்து ஒரு மெய்டை வந்து தப்பாக வந்து கொண்டு இருப்பார். அதுக்கப்புறத்துலேருந்து அந்த மெய்டோட ஆவி வந்து ஒவ்வொரு மெஜிஸ்ட்ரி புதுசாக டவுனுக்கு வரும்போது அவங்க எல்லாத்தையும் கொண்டுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பிரேவாக இருக்கக்கூடிய ஒரு மெஜிஸ்ட்ரி தான் இதுக்கு ஒரு முட்டைக்கட்டு போட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லுவார். ஸோ அந்த பேய் பக்கம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவார். ஓகே, ஆனால் ஷோலங்க என்ன காட்டிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா நமக்கு அந்த 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 மென் கோஸ்ட் அப்படி தான் இங்கே வந்து மெய்டாட்டு வந்திருக்கும். ஓகேவா, அது வந்து செம்ம காமெடியாக இருக்கும். அந்த அங்கே இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரி வந்து சுற்றிக்கிட்டே வரும், துரத்தி செம்ம காமெடியாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு இதுதான், ஒரு ஓல்டு கதை, அதனால சும்மா இது பண்ணி காட்டுறாங்க, அவ்வளோதான். இது வந்து ரியலாலாம் இல்லை. ஸோ அப்படியே வந்து இங்கே கரண்ட்டுக்கு வந்தால் அந்த பேய் வந்து அப்படியே உட்காந்துட்ருக்கோம். அப்போ ஹீரோ கேட்பாரு, எதுக்கு அந்த மெய்டு பேய் வந்து உட்காந்துட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போதுல கோஸ்ட்டு சொல்லும் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லும். அப்போ இது பாருங்கள் பேசுது உங்களுக்கு கேட்குதா அப்படின்ற மாதிரி லேண்ட்லார்டு கேட்பாரு. லேண்ட்லார்டு உடனே சொல்லுவார், நீங்கள் உண்மையிலே பெரிய நடிகன் தான்ப்பா, பெரிய நடிகன் தான், லீஸ் எல்லாம் என்னால் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ ஹீரோ மறுபடியும் சண்டைக்கு போவார். அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, லீஸை கட்டாயம் கேன்சல் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது, பேயெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். அப்போ உடனே லேண்ட்லார்டு சொல்லுவார், உனக்கு பேய் கூட இருக்கிறதுக்கு ஓகேவா இல்லை உங்கள் அம்மா கூட இருக்கிறதுக்கு உங்கள் அம்மா கிட்ட எது சொல்லட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதுக்கு எது பெட்டர், உனக்கு பேயா இல்லை உங்கள் அம்மாவா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்படியே சொல்ல அவர் யோசிச்சு பார்ப்பார். ஒரு சைடு பேய் இருக்கும், இன்னொரு சைடு உங்கள் அம்மா கத்தி எடுத்துகிட்டு வந்து நிற்பாங்க. அவ்வளோதான், ஹீரோ இதுக்கு பெட்டர், இது பேயே பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். ஸோ அந்த டைமில் லேண்ட்லார்டு கிளம்புவார். இவரும் அவர் பின்னாடியே போவார். போயிட்டு திரும்ப உள்ளே வந்துட்டு நான் வரதுக்குள்ளே நீங்கள் இருந்து போயிருக்கணும் புரிஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் போவார்.
ஸோ பேய் இதை பார்த்துட்டு அப்படியே நிற்கும். ஸோ அப்படி இவர் நேராக எங்கே வராரு அப்படின்னா இவரோட அங்கே அக்காவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. அங்கே வந்து எல்லோரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ருக்காரு. இவர் வந்தோடனே இவருக்காக டிஷ் எடுக்கிறதுக்கு இவங்க அம்மாவும் இவங்க அக்காவும் உள்ளே போகிறாங்க. இவரும் வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துருக்கவங்க கோச்சில் அக்கா பொண்ணு கேட்பா, மாமா நீங்கள் வந்து மீட்டெல்லாம் சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு. ஆனால் அவரும் சொல்லுவார், ஆமாம்மா எனக்கு அது வந்து அலர்ஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சடனாக நம்ம ஹீரோவோட ஃபேஸ் வந்து அப்படியே பிங்கிஷ் ஷர்ட்டு ஒரு மாதிரி மாறுது. அதுக்கப்புறம் இவர் வந்து டக்குன்னு அந்த போர்க்கை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே நமக்கு காட்டுறாங்க. நம்ம யாரை சாப்பிட்றா அப்படின்னா அந்த பேய் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு. ஆனால் இது தெரியாமல் அந்த பொண்ணும் அவங்க அக்கா ஹஸ்பண்டும் செம்மையாக உட்காந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு. இவர் செம்மையாக சாப்பிட்டுட்ருக்கிறாரு. சாப்பிட்டுட்ருக்க மோஸ்ட்லி அவங்க அம்மா வந்து ஒரு அடி முதுகில். அப்போ அவரோட வேர்வை துளி வந்து அவர் மேலே திரும்பவும் படாதனால அந்த பேய் வந்து வெளியே போயிடும். இப்போ நீ இதை போய் தின்னுட்டுருக்க, உனக்கு அலர்ஜி தானே அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ரிலைஸ் ஆகுது, ஐயோ நான் இறச்சி சாப்பிட்டுருக்கேன், பேய் பாம்போல உட்காந்து பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். அவ்வளோதான், ஹீரோ வாந்தி எடுக்க குடுன்னு பாத்ரூம்குள்ளே போயிடுவார். உள்ளே போயிட்டு சரியாக கத்துவார், என்ன நிம்மதியாகவே இருக்க மாட்டேன், எனக்கு கொஞ்சம் நேரமாக தனியாக இருக்க விட்டுன்னு. வீட்டில் எல்லாருக்கும் இவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. கதை கேட்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இது எபிசோட் 1ஓட பார்ட் 1 தான். ஏன்னா எபிசோடோட ரன்னிங் டைம் வந்து 1 hour இருக்குது. ஸோ நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதோட பார்ட் 2 வந்து சீக்கிரமே அப்லோட் ஆகும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்க மறக்காமல் வாய்ஸ் ஆஃப் சீரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னென்ன ட்ராமாஸ்லாம் போடணும் அப்படின்றதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். லவ் யூ கைஸ், பாய்.